ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து கதிர் இருக்கிற நிலைமைய பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பத்மாவும் பார்வதியும் தேவையில்லாம வந்து அண்ணன் கிட்ட வந்து 1க்கு 2ஆ வத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பார்வதி இன்னொரு வாட்டி இது மாரிலாம் எதுவும் செய்யாதங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மகாலிங்கம் வந்து, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம மேல சந்தேகமே வராத அளவுக்கு இவங்களுக்கு நம்ப ஆதரவா குடுக்குற மாரி நடிக்கணும்னு சொல்ட்டு, இப்ப நீங்க அடுத்தது என்ன செய்ய போறீங்க? அதிகாரிய பார்க்க போறோம். என்னது அதிகாரிய பார்க்க போறீங்களா? இப்படியெல்லாம் நீங்க அதிகாரிய பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஊர்ல செல்வாக்கு அதிகமா? இல்ல நம்ப ரகுராமுக்கு செல்வாக்கு அதிகமா? நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோனே, ரகுராமுக்கு தான். இதுல என்ன சந்தேகம்? அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து சொல்லிர்றாங்க. அப்படி இருக்கும்போது, நான் ஊர்ல இருக்கிற 4, 5 பெரியவங்கள வந்து கூட்டிட்டு வந்துர்றேன். அவங்க முன்னாடி வந்து ரகுராம் குடும்பத்தில வந்து அசிங்கப்படுத்துவோம், அவமரியாதைப்படுத்துவோம். நிச்சயம் இந்த மாரி நம்ம பண்றதுனால, அவங்களே வந்து ஃப்ளோல வந்து உண்மைய போட்டு உடைச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு சாதகமா எல்லாமே நடந்துரும்ல. அப்புறம் நம்ம ஜெயிச்சுருவோம். தேவையில்லாம வந்து அதிகாரி எல்லாம் பார்க்கலாம் போ வேணாம். அப்புறம் நான் மாட்டிக்க மாட்டேனான்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கேவலமா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. சரி லிங்கம், லிங்கம் சொல்றது தான் எனக்கும் சரின்னு படுதும்மா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கிட்ட வந்து பசுபதி வந்து பேசுறாங்க. அப்பாடா! நம்ம பேச்செல்லாம் நம்புறதுனால தான் நம்ப வந்து ஈஸியா வந்து திசைய திருப்ப முடியுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னோனே, லிங்கத்த வந்து சொல்லிர்றாங்க. நம்ப புவனேஸ்வரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஜானகி வந்து ரகுராம் என்ன மாரி மனநிலைமையில இருக்காங்கன்னு தெரியவே இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்ல வந்து நான் சமைச்ச சாப்பாட வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாரு. கதிரு இந்த குடும்பத்துக்காக அவ்வளோ நல்லது வந்து செஞ்சிருக்கான். ஆனா கதிர வந்து யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் முன்னாடி வந்து அவங்க பால் குடிச்ச டம்ளர் வந்து எடுத்துட்டு போலான்னு இருக்கிறப்ப, ஏங்க என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. கதிர் யாருங்க? நீங்க தூக்கி வளர்த்த பையன். அவன் இது மாரி தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கலாமா? இது தப்பு தானே! என்கிட்ட கேட்டு தான் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்களா? இப்ப தான் எனக்கு தான் மரியாதையே அந்த வீட்ல இல்லன்னு ஆயிடுச்சே! நீயா வந்து கலசத்த கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லி முதல் மரியாதை வாங்கிக்கிட்ட. கேட்டா இந்த குடும்பத்தில தான் முதல் மரியாதை கிடைக்கணும். வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அதுவும் புவனேஸ்வரிக்கும் கிடைக்கவே கூடாதுங்கிற மாரி நீ வந்து யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி அதுதான் போச்சுன்னு பார்த்தா, கதிர் வந்து என் பொண்ணுக்கு சம்மதம் இல்லாம அவன் மாப்பிள்ளையா ஆயிட்டான். இதுவும் என்னால ஜீர்ணிக்க முடியல. என் பொண்ணுக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா, அவன்லாம் எனக்கு மாப்பிள்ளைன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து அசிங்கமா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க, குடும்பமே வந்து அவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அவன பார்த்து வந்து இப்படியெல்லாம் கோவப்படுறது, அவன பார்த்தா வந்து கிண்டல் அடிச்சு பேசுறது, அவன ஒரு மனுஷனா கூட மதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாரி அந்த இடத்துல யோசிக்கும்போது, ஜானகி என் மனச மாத்தணும்னு சொல்லாத, மாத்தவும் முடியாது. நம்ம 2 பேருக்குள்ள சண்டையும் சச்சரவும் வந்ததே இல்ல. நான் இத்தன நாளா வந்து செய்யற காரியத்து மேல நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்க. அந்த நம்பிக்கை இப்ப எங்க போச்சு? அது மட்டும் தான் நான் இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன்னு ஜானகி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா, நீ எல்லாம் கண்ணுக்கு நேராவே வந்து எது சரி, எது தப்புன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது, நீ தப்பான முடிவு வந்து எடுக்கிற. அதுவும் நானும் அப்படிதான் நடந்துக்கணும்னு வேற நீ சொல்லிட்டு இருக்க. அதுதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து பேசுறாங்க. நிச்சயம் நான் மாறலாம், மாறாமயும் போகலாம். ஆனா, இது எல்லாம் வந்து காலங்கையில தான் இருக்கு. மரியாதையா நீ இங்கேருந்து போ. கதிருக்காக சப்போர்ட் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா, தனாவோட புருஷனா அது கதிர் மட்டும் தான். இத யாராலயும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வேக வேகமா வெளியில வந்து வராங்க. தனா வந்து கதிர் ரூம்குள்ள வந்து போறாங்க. பார்க்கறதுக்கே பாவமா இருக்கே இவன பார்த்தா, அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பக்கத்துல அன்பா பாசமா வந்து உட்கார்றாங்க. நான் உனக்காக சில பல விஷயம்லாம் செய்ய போறேன். இப்ப உன்னோட பொண்டாட்டியா இல்ல. பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான். அதுக்குன்னு என்கிட்ட வந்து உரிமையெல்லாம் நீ எடுத்துக்க வேண்டிய வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே உன்கிட்ட கேட்கலையே தனா. நீயா எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து செய்யற? நான் செய்ய சொல்லவே இல்ல. அதுக்கு திருப்பி நீயா வந்து ஒரு அர்த்தத்த வந்து சொல்லி, திருப்பி வந்து பேச்ச ஆரம்பிக்கிற. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே தனா அப்படின்னு சொல்லி, எதார்த்தமா வந்து கதிர் வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து செய்யறதும், செய்யாம இருக்கிறதும் என்னோட கடமை. சரியா? நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுனால தான் உனக்கு நான் விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதுக்காக தான். இன்னொன்னு வந்து, நீ தான் 1 மாசத்துல என்ன விட்டு போறேன்னு சொல்லியிருக்கல்ல. முக்கிய காரணமே அதுதான். நீ நல்லபடியா என்ன விட்டு விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கயேன், அப்பதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே 4, 5 பெரிய மனுஷங்கள எல்லாரையும் வந்து கூட்டிட்டு ரகுராம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. செம்மையா வந்து சத்தம் போடுறாங்க. "ரகுராம், இந்த குடும்பத்துக்கும் கதிருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா, கதிர் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பணம் காசு இல்லாம எப்படி வந்து கதிர் வந்து வெளியில வர முடியும்? உங்க வீட்ல உன் வீட்டு காச தானே எடுத்து குடுத்துருப்பாங்க.
ஜானகி அவளோட தாலி செயினை வந்து அடமானம் வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி நான் பொறுப்பாவேன்? எனக்கு பொண்ணு மட்டும்தான். என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமும் ஆகலை, அவனை மாப்பிள்ளையாவும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இருக்கிறா? எனக்கு ஒன்றும் புரியல. என் காதை வந்து ஆல்ரெடி வந்து குத்திட்டாங்க. நீ தேவையில்லாமல் வந்து பொய் சொல்கிற வழியெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லும்போது, அப்போனா இந்த வீட்டில் எதுவாக இருந்தாலும் வந்து ஜானகி கிட்ட தான் கேட்கணும் போல இருக்கு. அப்போனா ரகுராம், உனக்கு மதிப்பு மரியாதையே கிடையாதா உன் வீட்டிலங்கிற மாதிரி பசுபதி முன்னாடியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. மகாலிங்கம், இவங்கள யோசிக்கவே விடக்கூடாது. இப்படி அப்படியே வந்து சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையில மாட்டிக்க மாட்டோம்னு மகாலிங்கம் வந்து தெளிவா வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன ஜானகி அம்மா, நீங்க எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்கீங்களே! ஏதாவது பேச வேண்டியதானே? கதிர் என் வீட்டு மாப்பிள. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் கூட்டிட்டு வந்துட்டேன். கதிர் வந்து ரகுராம் வளர்த்த பையன். அவர் வளர்த்த பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க நம்ம ஜானகி அம்மா. என்னது இந்த அம்மா வந்து இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தா, இவ்வளோ கெத்தா வந்து பேசுகிறாங்களே! இது சரிப்பட்டு வராதேங்கிற மாரி அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நல்லா தெரிஞ்சு போச்சு. என் பையனுக்கு என்ன ஆச்சு? கதிரு மரியாதையா சொல்றா இங்க, அப்படின்னு சொன்னோனே, நான் எதுவும் பண்ணல. அவன் தான் கோவப்பட்டு பேசினான். அதுக்கு தான் அவன வந்து அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி என்னென்ன சொன்னாங்களோ, அதெல்லாம் மனசுலயே நெனச்சுக்கிட்டு, என்ன சொன்னான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்குங்க உங்கள்ட்ட வந்து சொல்லணும்? 4 பேருக்குள்ள எதுவும் தெரியக்கூடாது. அதனால தான் நான் அவன அடிச்சேன். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, ஒரு விஷயம் சொல்றோம். உங்க வீட்டு மாப்பிள. அவன என் வீட்டு மாப்பிளன்னு சொல்லாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாப்புல. உங்க வீட்டு மாப்பிள வந்து அடிச்சத நாங்க எல்லாருமே பார்த்தோம். பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலைஞ்சு போறாங்க அந்த இடத்துல. ரகுராம் வந்து செமையா வந்து கத்துறாங்க. நான் தான் இதுக்கு தான் அப்பயே அடிச்சுக்கிட்டேன். இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல. மாமா, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்ல மாமா அப்படின்னு சொன்னோனே, என்ன யார கேட்டுடா நீ என்ன மாமான்னு கூப்பிடுற? அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில நீ தான் இருக்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். இல்ல அது மாரி யாரோ ஆதாரத்த எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் உன்ன உண்டில்லன்னு ஆக்கிடுவேங்கிற மாரி ரகுராம் வந்து பேசுறாங்க. நானே உன்ன அடிச்சு அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானகி, வர வர என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையுமே இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றதுண்ணே? இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அண்ணி குடுக்குற இடம் தான். பத்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சண்டை முட்டி விடுறதுலயே வந்து குறியா இருக்காங்க அந்த இடத்துல. ஏய், நீ ஒண்ணு ஆரம்பிச்சிருவியா? கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாரி சிவராமன் வந்து பேசுறாங்க. நம்பிக்கை இருக்கு என்ன? அவன் இது மாரி செஞ்சிருக்க மாட்டான். அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தியா? இப்படி இருக்கிற ஒருத்தர வந்து உங்களால எப்படி தான் இப்படியெல்லாம் பேச முடிஞ்சுச்சு? அப்படின்னு சொன்னோனே, ரகுராம் வந்து முறைக்கிறாங்க. அண்ணன், தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இது மாரி விஷயத்துக்கெல்லாம் நம்ப எதிர்த்துலாம் நிக்க முடியாதுண்ணே. அவன் நம்ப வீட்டு பையண்ணே. கண்டிப்பா வந்து நம்ப தான் பக்கத்துல இருந்து அவனுக்கு ஆறுதல் வந்து சொல்லணுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த இடத்துல. அம்மாடி! இதுக்கு மேல வந்து நம்ம இந்த பிரச்சனைய வந்து 4 பேர வச்சு பேசலான்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து பிரச்சனை தீரவே தீராது. கார்த்தி எங்க இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னா, நம்ப வந்து அதிகாரி முன்னாடி போய் நிக்கணும். அதுவும் நம்ம மட்டும் போய் நின்னா கண்டுபிடிக்கிறோங்கங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. நம்ப ஒரு 20, 30 பேரோட போய் நிக்கலாம். புவனேஸ்வரி கிட்ட வந்து நம்ம பசுபதி வந்து சொல்றாங்க. சரிண்ணே, நீ சொன்ன மாரியே செய்யலாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து 20, 30 பேர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு நியாயம் வேணும். கண்டிப்பா வந்து நாங்க கண்டுபிடிச்சு தான் தீருவோங்கிற மாரி அதிகாரிங்க கிட்ட வந்து பேசுறாங்க. பசுபதியும், நம்ம புவனேஸ்வரியும் இது மாரிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி வந்து இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சனால, புது அதிகாரி வராங்க. அவங்க கிட்ட தான் வந்து இது எல்லாம் மாறி இருக்குங்கிற மாரி பேசம்போது, பசுபதி வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. யார் வரா? அவங்க பேரு என்ன? ஏது? எனக்கு தெரிஞ்சாகணுன்னோனே, அவர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீங்களே வந்து பார்க்க தானே போறீங்கன்னு சொல்ட்டு, பசுபதி கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு அதிகாரி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.